தர்மா சிறுகதை பகுதி 4. அரண்மனையில் கபட நாடகம். கர்ப்பிணியான தர்மாவை அடர்ந்த காட்டில் தனியாக விட்டுவிட்டு வந்த ராஜம் தனது மகள் செங்கிக்கு தர்மாவின் பட்டு புடவைகளையும் தங்க நகைகளையும் அணிவித்தாள். பின்னர் இருவரும் அரண்மனைக்கு சென்றனர். அரசரையும் ராஜகுமாரனையும் பார்த்ததும் ராஜம் கண்ணீர் வடிப்பது போல் நடித்தாள். அரசே, தர்மா மிகவும் நல்லவள். என் தங்கை செங்கியே இளவரசருக்கு பொருத்தமானவள். அவள்தான் இந்த அரண்மனையின் இளவரசியாக வாழ வேண்டும் என்று கூறி தன் அணிகலன்கள் ஆடைகள் அனைத்தையும் செங்கிக்கு கொடுத்துவிட்டு யாரிடமும் சொல்லாமல் எங்கோ சென்றுவிட்டாள். நாங்கள் எவ்வளவோ தேடியும் கிடைக்கவில்லை என்று பொய்யாக கூறினாள். அந்த வார்த்தைகளை கேட்ட ராஜகுமாரன் மிகவும் குழப்பமடைந்தான். என்னிடம் உயிராக அன்பு காட்டிய தர்மா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எப்படி என்னை விட்டு போவாள் என்று மனதிற்குள் எண்ணினான். இருந்தாலும் தர்மா திரும்பி வருவாள் என்ற நம்பிக்கையில் ராஜமும் செங்கியும் சில நாட்கள் அரண்மனையில் தங்க அனுமதி அளித்தான். செங்கி மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். இனி நான் தான் இந்த அரண்மனையின் இளவரசி என்று மனதிற்குள் பெருமிதப்பட்டாள். அவள் தினமும் தர்மாவை போல நடிக்க முயன்றாள். ராஜகுமாரனிடம் அன்பாக பேசுவது போல நடித்தாள். ஆனால் தர்மாவின் பணிவு, அன்பு, கருணை, இனிய குணம் எதுவும் செங்கியிடம் இல்லை. ராஜகுமாரன் அவளை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் தர்மாவின் நினைவே மனதில் வந்தது. மறுபுறம் விவசாயிக்கு இந்த கபட நாடகம் எதுவும் தெரியவில்லை. தன் அன்பு மகள் தர்மாவை நினைத்து இரவும் பகலும் கண்ணீர் வடித்தார். என் தர்மா திரும்பி வரும் வரை நான் அரண்மனைக்கு வரமாட்டேன் என்று கூறி தன் வீட்டிலேயே தங்கிவிட்டார். ராஜமும் செங்கியும் அரண்மனையின் செல்வங்களையும் வசதிகளையும் அனுபவித்து மகிழ்ந்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சியின் நடுவிலும் ராஜகுமாரனின் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. கர்ப்பிணியாக இருந்த தர்மா இப்போது எங்கே இருப்பாள்? அவளும் நம் குழந்தையும் நலமாக இருக்கிறார்களா? ஒவ்வொரு இரவும் அவன் அரண்மனை மாடியில் நின்று வானத்தை நோக்கி தர்மாவை நினைத்து வருந்தினான். அதே நேரத்தில் தொலைவில் யாருக்கும் தெரியாத நாகலோகத்தில் தர்மா தன் புதிதாக பிறந்த குழந்தையை தாலாட்டி கொண்டிருந்தாள். நீண்ட நேரம் யோசனைக்கு பிறகு ராஜகுமாரன் தர்மாவை தேடி காட்டுக்கு கிளம்ப வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தான். அரசரிடம் அனுமதி பெற்று ராஜகுமாரனும் மந்திரியும் காட்டுக்கு தர்மாவை தேடி கிளம்பினார்கள். ராஜகுமாரன் தர்மா இருக்கும் இடம் கண்டுபிடிப்பார்களா? நாகலோகத்தில் தர்மா எப்படி இருக்கிறாள்? அடுத்தது 5ஆம் பாகத்தில் தொடரும். சிறுகதை தொடர் பகுதி 4 நிறைவுற்றது. இதன் தொடர்ச்சி அடுத்த வாரம் 5ஆம் பாகத்தில் தொடரும்.